அமெரிக்காவில் வேலை செய்யும் வெளிநாட்டவர்கள் எஸ்-1பி விசா பெற வேண்டும். இது அமெரிக்காவில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் தற்காலிக குடியுரிமையாகும். இந்த குடியுரிமை 3 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். அதிகபட்சமாக 6 ஆண்டுகள் வரை நீட்டிப்பு செய்து கொள்ளலாம். இது தற்காலிக குடியுரிமையாக இருந்தாலும் இதன் மூலம் நிரந்தர குடியுரிமை பெற விண்ணப்பிக்க முடியும். எஸ்-1பி விசாவை பெறுவதற்கு இதுவரை ஆண்டுக்கு 1,32,200 கட்டணம் இருந்தது. தற்போது இந்த கட்டணத்தை ஆண்டுக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவில் தற்போது 5 லட்சம் வெளிநாட்டவர்கள் எச்-1பி விசாவில் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் 71% பேர் இந்தியர்கள். எஸ்-1பி விசாவுக்கான கட்டணத்தை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் செலுத்தி வெளிநாட்டவர்களை பணிக்கு அமர்த்தி வருகின்றனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் இந்த உத்தரவினால் இனி வரும் காலங்களில் வெளிநாட்டவர்களை பணிக்கு அமர்த்துவது குறைய வாய்ப்புள்ளது. இந்த உத்தரவினால் அதிகம் பாதிக்கப்பட உள்ளது இந்தியர்கள்தான். ஏனென்றால் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் எஸ்-1பி விசாவில் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் தொடர்ந்து அமெரிக்காவில் பணிபுரிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் மூலம் இனி வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவில் அதிக அளவில் பணிபுரிவது குறைந்து அமெரிக்கர்கள் பணியில் சேர்வதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. ட்ரம்பின் இந்த உத்தரவு இந்தியர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே இந்தியா மீது ட்ரம்ப் விதித்த 50% வரியால் டெக்ஸ்டைல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணிபுரிந்து வரும் இந்தியர்களின் வேலைவாய்ப்புக்கும் செக் வைத்துள்ளது. இந்திய பொருளாதாரத்தில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.